Tally Solution Private Limited நம்மளுக்கு நியூவா Tally Prime ரிலீஸ் 4.0 அப்படிங்கிற ஒரு அப்டேட் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அதுல மேஜரா நம்மளுக்கு WhatsApp இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த WhatsApp இன்டகிரேஷனுக்கு நம்ம டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ரினியூவல் பண்ணா மட்டும் பத்தாது. ஸோ WhatsApp இன்டகிரேஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஒரு சில அமௌண்ட் அப்படிங்கிறது பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரியான அமௌண்ட் நம்மகிட்ட இருந்து சார்ஜ் பண்றாங்க? ஸோ அதுல எந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு டீட்டெயில்டு வீடியோவா நான் வந்து இத உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஸோ இதுல வந்து நீங்க பிரைசிங் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல www.tallysolution.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் நீங்க வந்து போயிருங்க. ஸோ இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைசிங் அப்படிங்கிறது செப்பரேட்டா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. ஸோ பிரைசிங் அப்படிங்கிறது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பிரைசிங்க்கான ப்ராடக்ட் பிரைசிங்க்கான ஒரு செப்பரேட் பேஜ் நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பை டிஃபால்ட் உங்களுக்கு நியூ ப்ராடக்ட்டுக்கான ஃபில்டர் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ இத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன மட்டும் நான் எனேபிள்ல அதாவது தேவையான இன்ஃபர்மேஷன மட்டும் நான் ஸ்க்ரீன்ல கொண்டு வரலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த டிக் மார்க் நான் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இங்க ரெனிவ் அப்படிங்கிறதுக்கு இருக்கு இந்த ஆப்ஷன்ல நான் வந்து WhatsApp அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இப்போ WhatsApp நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே நீங்க வந்து பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் வாலெட் அப்படிங்கிற செப்பரேட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெனிவ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஎன்ஆர் அப்படிங்கிறது ₹150 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு வந்து ரெனிவ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு செகண்டா இருக்கக்கூடிய ஃபீல்ட்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு டோட்டலாவே வந்து உங்களுக்கு ₹77 தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெனிவ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம ரினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக WhatsAppக்காக வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேபிள்ல அதாவது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா நம்மளுக்கு வந்து மோர் தென் 700ல நம்மளுக்கு ஒரு வாலெட் ரீசார்ஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாலெட் ரீசார்ஜ் அப்படிங்கிறது என்ன? அதே மாதிரி ரினியூ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன? அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வாலெட் ரீசார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவா வந்து நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜஸ்க்கும் கூட அதுக்கு நம்மளுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு ரீசார்ஜ், வாலெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது எந்த டைம்லயும் நீங்க வந்து இந்த வாலெட் ரீசார்ஜ் அப்படிங்கிறது நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து பர்ட்டிகுலரா வந்து WhatsAppல ஒரு அ பிசினஸ் ப்ரமோஷனுக்காக நீங்க கேம்பெயின் அப்படிங்கிறத ரன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வாலெட் அப்படிங்கிறத இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கேம்பெயின் ரன் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி ரெடியூஸ் ஆயிட்டே வரும். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு WhatsApp வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ₹150 அப்படிங்கிறது பே பண்ணி, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க குடுத்திருக்கிறது தான். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்கள்ட்ட நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய Tally ஆத்தரைஸ்டு பார்ட்னர் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லது நீங்க Tally வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, யார்கிட்ட இருந்து நீங்க Tally வாங்குனீங்களோ அந்த பெர்சன் மூலமா நீங்க இந்த WhatsApp இன்டகிரேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிரைசிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிற பட்சத்துல இந்த பேஜ் நீங்க பாருங்க. இதுல வந்து பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு டீட்டெயிலா நம்ம வந்து என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம குடுக்கணும். அதாவது நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து WhatsApp அப்படிங்கிறது ரெனிவல் பண்ணணுங்கிறதுக்காக, நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க குடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கிடுங்க. ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க டைரக்ட்டாவே உங்களுடைய லைசென்ஸ்க்கு WhatsApp இன்டகிரேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த WhatsApp இன்டகிரேஷனுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்க Tally யூஸ் பண்ணக்கூடிய யூசரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு செப்பரேட்டா Tallyல போர்ட்டல் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. அந்த போர்ட்டல் லாகின் பண்ணிட்டு, அங்கருந்து நீங்க இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் நீங்க இன்டகிரேட் பண்றீங்க அப்படின்னாலும், உங்களுடைய ஆத்தரைஸ்டு பார்ட்னர பேஸ் பண்ணி, ஸோ அவங்க குடுக்குற கைடன்ஸ்ல நீங்க வந்து ப்ராப்பரா இந்த ஃபீச்சர நீங்க எனேபிள் பண்ணிக்கிருங்க. ஸோ இப்ப நீங்க வந்து பார்த்திருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Tallyக்கான Tallyல WhatsApp இன்டகிரேஷனுக்கு என்ன அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ மினிமம் வாலெட் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து மினிமம் வாலெட் அமௌண்ட் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, அ டாக்ஸ் இல்லாம நம்ம 675 அப்படிங்கிறதும், டாக்ஸோட சேர்த்து நம்ம வந்து 796.50 பைசே அப்படிங்கிறது நம்மளுக்கு டாக்ஸ் இல்லாம வாலெட்டுக்கான அமௌண்ட்டா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் ரெனிவல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது WhatsApp ரெனிவலுக்கு செப்பரேட்டா ₹150 அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய Tallyல ரிலீஸ் 4.0 உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இதே பேஜ்ல நீங்க டவுன்லோட் அப்படிங்கிறது குடுத்து, டைரக்ட்டா நீங்க இந்த இடத்துல நீங்க
உங்களுக்கு தேவையான Tally Release 4 அப்படிங்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க ரிலீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுல நியூ ரிலீஸ் அப்படிங்கிறதுல ரிலீஸ் 4.0 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ரிலீஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ரிலீஸ்ல என்னென்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து டீட்டெயிலா நீங்க வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னா, நீங்க இங்க தெரியக்கூடிய தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு தமிழ்லயே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. ஸோ இத படிச்சு பார்த்தோம் நீங்க என்னென்ன மாதிரியான அப்டேட் அப்படிங்கிறது Tallyல வந்திருக்கு. ஸோ என்ன நியூவா ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ரிலீஸ்ல என்னென்ன மாரியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டாங்களா இந்த ரிலீஸ்ல அப்படிங்கிறத பத்தின அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோல நம்ம இதே மாதிரியான அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.